ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு பிசியில் வந்து விண்டோஸ் 11 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப்லாம் நம்ம வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 GB ரேம் இருக்குது DDR3. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெல் i3 3rd gen ப்ராசஸர் இதில் இருக்குது. ஸோ இதில் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு 32 MB இருக்குது. ஸோ 1 TB ஹார்ட் டிஸ்க்கு SSD இருக்குது இதில். ஸோ நம்ம SSD இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா ஸ்பீடாகவும் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து OS இன்ஸ்டால் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு ஓல்டு பிசியில் வந்து விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஒர்க் ஆகுமா, நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகுமா, லேக் எதுவுமே இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகுமா அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண வேண்டியதுன்னா, விண்டோஸில் போயிட்டு க்ரோமில் போயிட்டு நீங்கள் வந்து விண்டோஸ் 11 OS வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பென்ட்ரைவ் வந்து நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த பென்ட்ரைவ் தான் நம்ம OS போட போகிறோம். ஸோ விண்டோஸ் 11 இது மாதிரி போனீங்கன்னா ஸோ டவுன்லோட் விண்டோஸ் 11 கேட்கும். ஸோ நீங்கள் அதில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது வந்து செலக்ட் டவுன்லோட்ஸ்னு இருக்கும். ஐஎஸ்ஓ ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ விண்டோஸ் 11 மல்டிபிள் எடிஷன் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சூஸ் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து 64 பிட் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் அதையும் ஓகே பண்ணிவிட்டு ஸோ வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டதுனால ஸோ நான் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்படி ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பூட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இந்த வென்டாய் சாஃப்ட்வேர். ஸோ இந்த சாஃப்ட்வேரை வச்சு தான் நம்ம OS வந்து பென்ட்ரைவில் பூட் பண்ண போகிறோம். ஸோ பூட் பண்ணால் தான் நமக்கு வந்து OS இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ட்ராக்டும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இப்போது அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் கேட்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட பென்ட்ரைவ் வந்து நீங்கள் USB இன்சர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டு காமிக்கும். சரிங்களா? உங்களுடைய பென்ட்ரைவ் நேம் வந்து காமிக்கும். ஸோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அது மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து ஃபார்மேட் கேட்கும். ஏதோ ஃபைல் ஏதாவது இருந்தால் பேக்கப் எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஃபார்மேட் ஆகிடும். ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பூட் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து டவுன்லோட் பண்ண நம்ம ISO ஃபைல், அதாவது விண்டோஸ் 11. ஸோ அந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு காப்பி பண்ணி பென்ட்ரைவில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட்டு ISO ஃபைலை வந்து காப்பி பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து OS ஃபைல் வந்து ரெடி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பூட்டில் போய்ட்டு OS தான் போட போகிறோம். ஸோ நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பூட்டில் வந்து இந்த மாதிரி கேட்கும். ஸோ ESPன்னு சொல்லிவிட்டு நம்ம பென்ட்ரைவ் வந்து செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லோடு ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கும்போது நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ உள்ளே இந்த மாதிரி போயிட்டு வந்து லோடு ஆகும். ஸோ லோடு ஆகிட்டு ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கேட்கும். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதுவும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இன்ஸ்டால் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஐ அக்ரி எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீங்கள் அந்த பாக்ஸை வந்து டிக் மார்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கீ கேட்டுச்சுன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் ஹேவ் ப்ராடக்ட் கீன்னு கீழவே இருக்கும். நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்டும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எடிஷன் இருக்கும். நீங்கள் அது விண்டோஸ் 10 ப்ரோ நீங்கள் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்துடும். ஸோ நம்மளுடைய SSD எதுன்னு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் அடிச்சுக்கோங்க. ஸோ நம்ம விண்டோஸ் 10 வந்து ஃபார்மேட் அடித்து இப்போ விண்டோஸ் 11 வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற போகிறதுனால அதை வந்து நீங்கள் ஃபார்மேட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய SSD இல்லை ஹார்ட் டிஸ்க் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸோட லொக்கேஷனை வந்து டெலிட்டோ இல்லை ஃபார்மேட்டோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது ஃபார்மேட் ஆனதுக்கப்புறம் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் 11 வந்து OS இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கேட்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷனை செக் பண்ணிக்கணும்னா நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். நான் செக் பண்ணல. நான் அப்படியே நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்ததும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் விண்டோஸ் 11 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து OS வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதோடைய ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13 மினிட்ஸ் இல்லை 45 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ நான் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஜஸ்ட் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்டுட்டு அதுவாக வந்து
உள்ளே வந்துடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட் கனெக்ஷன் வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணிவிட்டு வெளியே உள்ளே வந்தீங்கன்னா உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் வைஃபை ஆர் இன்டர்நெட் கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி இதை வந்து நீங்கள் வந்து கொடுத்தா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா தான் மூவ் ஆகும். இல்லைனா இந்த ஸ்டெப் வந்து இங்கே இருந்துடும். உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப்பு வரக்கூடாதுன்னா நீங்கள் விண்டோஸ் 11 வந்து ஓல்டு வெர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த ஓல்டு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கிப்பை வந்து நீங்கள் வந்து தடுத்துக்கலாம். நான் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கிறதுனால விண்டோஸ் 11 லேட்டஸ்ட் வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். 25H2 அந்த வெர்ஷன் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறதுனால கம்பல்சரி வந்து நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஓஎஸ் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கும்போது நீங்கள் ஸ்கிப்னு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓஎஸ் 11 வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஓல்டு பிசியில் வந்து நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதாவது i3 ப்ராசஸில் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டிரைவேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு இன்டலோடைய கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்து நமக்கு வந்து அதுவாகவே வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம நெட் கனெக்ஷன் கொடுத்தோன்னா அதுவாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் இது வரும். ஸோ நம்ம எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். விண்டோஸ் 11 ப்ரோ 25H2 இந்த வெர்ஷன் வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் வந்து 7.0 வந்து நம்ம ஓப்பன் பண்ணி ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு இமேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பேசிக்கான கலர் கரெக்ஷன் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். நமக்கு எந்த ஒரு லேகுமே ஆகலை. விண்டோஸ் 11 வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது ஓல்டு பிசியில். நீங்கள் தாராளமாக வந்து எந்த ஒரு ஓல்டு பிசியாக இருந்தாலும் நீங்கள் விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எஸ்எஸ்டி இருந்தால் தான் இன்னும் பெட்டர் ரிசல்ட் வந்து இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்டி அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அதே ஃபோட்டோஷாப்பில் வந்து 23 வெர்ஷனில் வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் கேமரா ராவ் சரிங்களா. ஸோ கேமரா அந்த ஃபில்டர் கேமரா ராவ்னு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஸோ இதுலேயும் பேசிக் கலர்ஸ்லாம் நம்ம பண்ணிவிட்டு கேமரா ராவ் ஃபில்டர்னு இருக்கும். நம்ம அதை வந்து நம்ம இதில் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபோட்டோஷாப் வந்து 2023 யூஸ் பண்ணால் லேக் ஆகுமா இல்லை ஸ்டெக் ஆகிட்டு அப்படி நின்றுமா அப்படின்ற உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குன்றதுனால நான் இதையும் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா ரா ஃபில்டர்லேயும் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபில்டரில் வந்து நமக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் இதில் பார்க்கலாம். ஸோ எந்த ஒரு லேகுமே நமக்கு ஆகலை, நல்லாவே ஒர்க் ஆகுது. நீங்கள் நார்மல் ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே தவிர உங்களுக்கு லேக் எதுவுமே ஆகாது. ஓகேங்களா? உங்களுக்கு பட் ஸ்லோவாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எஸ்எஸ்டி அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஓஎஸ் விண்டோஸ் 11 வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இதில் ஒரு சின்ன ஒரு வீடியோ எடிட்டிங்கும் நம்ம இதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சாஃப்ட்வேர். இது ஒரு வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர். நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ண வீடியோ எடிட்டிங் ஃபைல் வந்து நான் இதில் இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நம்ம 1080 பிக்சலில் ப்ளே பண்ணாலும் நல்லாவே ப்ளே ஆகுது. ஸோ நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுவும் நமக்கு வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது விண்டோஸ் 11 வந்து. ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு வந்து பிசி வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் பயப்பட வேணாம். நீங்கள் வந்து இதிலே வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஒரு அப்கிரேட்டும் இல்லாமல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடிட்டிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. சரிங்களா? நீங்கள் விண்டோஸில் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஒரு எஸ்எஸ்டி மட்டும் நீங்கள் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோ எடிட்டிங் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் ஃபிலிமோரா வீடியோ எடிட்டிங். ஸோ இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் எல்லாமே நான் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ திரும்ப நான் வந்து உடனே நான் இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அப்பவும் எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது, எந்த ஒரு லேகும் ஆகலை. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிசி இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக விண்டோஸ் 11 வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம்.